இந்த வீடியோவில் நல்லா கேட்டுடுங்க, ஓகேவா? 2 கேள்வி கேட்பேன் உங்கள்கிட்ட கடைசியாக. ஓகே, பதில் சொல்லணும். இந்த தம்பி பாருங்கள், 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கோம். 140லேருந்து 70 கிலோ. சரியா? ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. தம்பியை போய் ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லலை. சரியா? நான் கொடுத்தது எல்லாமே என்னதுன்னு கேட்டிங்கன்னா பேலன்ஸ் டயட் மட்டும்தான். பேலன்ஸ் டயட் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். சரியா? உங்களுக்கு பேலன்ஸ் டயட் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. அது வச்சுக்கிடுங்க. ஒரே 3 கேள்வி கேட்பேன்னு சொன்னேன் இல்லை? என்ன கேள்வி? 3 கேள்வி தான். இந்த உலகத்தில், தமிழ்நாட்டில் கிடையாது, உலகத்தில் நடைபயிற்சி மட்டும் பண்ணி இம் நடைபயிற்சி மட்டும் பண்ணி யாராவது வெயிட் குறைச்சிருக்காங்களா? குறைக்க முடியாது முடியாது முடியாது. அது ஏன்னா 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணால் கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். அதில் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மேஜிக் ஒன்றும் பண்ண முடியாது. எழுதி வச்சுக்கிடுங்க பேப்பரில். ரெண்டாவது கேள்வி சூப்பர் கேள்வி. இந்த வெந்தயம், இந்த கருவேப்பிலை, இந்த கரிஞ்சீரகம், இந்த மாங்காய் இலை, இந்த கொய்யா இலை, வேற என்ன இலை, அந்த ஆவாரம்பூ, இந்த இலை, இதெல்லாம் சாப்பிட்டதுனால இந்த உலகத்தில் யாராவது வெயிட்டு குறைச்சிருக்காங்களா? நான் கேட்டது உலகத்தில், தமிழ்நாட்டில் கேட்கல. வெந்தயத்தையும் கருவேப்பிலையும் சாப்பிட்டு யாராவது வெயிட்டு குறைச்சிருக்காங்கன்னு எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். எனக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் மருத்துவத்தில் உள்ள எந்த புத்தகத்தானாலும் படித்து பாருங்கள். டெக்ஸ்ட் புக் ஆஃப் ஹாரிசன், HARRISON, இதுதான் மெடிசனல் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக். அந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேலன்ஸ் டயட் தான் சொல்லியிருக்கான். 2வது தான் உடல் உழைப்பு, 3வது தான் நல்ல தூக்கம். இது 3லையும் பேலன்ஸ் டயட் தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறான். HARRISON டெக்ஸ்ட் புக் எடுத்து படித்து பாருங்கள். மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ரோட்டில் ஓடுனேன், தலைகுத்துற ஓடுனேன், அதெல்லாம் வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு நடைபயிற்சி நல்லது தான். உடல் ஆரோக்கியத்துக்கு நடைபயிற்சி நல்லது தான். மற்றும் நடைபயிற்சி பண்ணுறதுனால யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? சொல்லுங்களேன். நடைபயிற்சி மட்டும் பண்ணி யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணி யாராவது சுகருக்கு மாத்திரையோ, இல்லை ப்ரெஷருக்கு மாத்திரையோ, இல்லை கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரை யாராவது நடத்தியிருக்காங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணி இம் சொல்லுங்கள். இல்லை வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், நாவல் பழம், கொய்யா இலை, மாங்காய் இலை, இதெல்லாம் சாப்பிட்டு யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை இன்சுலின் நடத்தியிருந்தாங்கன்னா இந்த நம்பரில் நீங்கள் எனக்கு கால் பண்ணி பேசுங்க. பேலன்ஸ் டயட் தான் யார் சொல்கிறா? நான் சொல்லலை. டெக்ஸ்ட் புக் ஆஃப் ஹாரிசன், HARRISON. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த வேர்ல்டில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரிஞ்சுதா இல்லையா? ஷேர் பண்ணி கொடுங்க.